ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டடி கார்னர். ஸோ இன்றைக்கி பர்சன்டேஜில் வந்துட்டு பேஸ்ட் ஆன் மார்க் டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதான் ஃபைனல் டாபிக். இதோட பர்சன்டேஜே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டாப்பிக்கில் ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம். சம்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு உங்கள் ஸ்கூலோட கனெக்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் காலேஜோட வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மார்க், உங்களோட மார்க். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு படிக்கும்போது இன்னும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அண்ட் போன 2 பார்ட்லேயும் பார்த்தோம், பேஸ்ட் ஆன் சேலரிலையும் சரி, பேஸ்ட் ஆன் ஓட்ஸ்லேயும் சரி. நம்ம ரெண்டுலேயுமே என்ன பார்த்தோம்னா 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சேலரி கொடுக்கலனாலும் ஓட்ஸ் தெரியலனாலும் நம்ம 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரியே தான் இங்கே சம்ஸ்லையும் இந்த மார்க்ஸ்லையும் நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாடல்லையும் பேஸ்ட் ஆன் மார்க்ஸ்லையும் இதே மாதிரியே தான் நம்ம 100% அப்படின்னு எடுக்க போகிறோம். ஸோ இந்த 100%னா மேக்ஸிமம் மார்க். கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க மேக்ஸிமம் மார்க் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது நம்ம 100 மார்க்ஸ்க்கு தான் போடுற மாதிரி இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பர்சன்டேஜ்லாம் ஈஸி அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு இந்த வீடியோவை ப்ராக்டிக்ஸுக்கு வச்சுக்கோங்க. அண்ட் பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Percentage based on mark first sum. In the examination there were 1000 boys and 800 girls. 60% of boys and 50% of girls passed. Find the percent of candidate failed. ஸோ ஒரு ஸ்கூலில் எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாமில் வந்துட்டு 1000 பாய்ஸ் அண்ட் 800 கேர்ள்ஸ் வந்துட்டு எக்ஸாம் ரைட் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு 60% ஆஃப் பாய்ஸும் 50% ஆஃப் கேர்ள்ஸும் பாஸ் ஆகிடுறாங்க. அப்போ பேலன்ஸ் எத்தனை கேண்டிடேட் வந்துட்டு ஃபெயில்டு ஆகிருப்பாங்க, அது பர்சன்டேஜில் வந்துட்டு நம்ம சொல்லணும். ஸோ இதுதான் கொஸ்டின். இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, in examination there were 1000 boys and 800 girls. ஸோ பாய்ஸ் எவ்வளோ 1000, கேர்ள்ஸ் எவ்வளோ 800 கேர்ள்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ, இதை ஃபர்ஸ்டே நம்ம வச்சிடலாம். டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ 1800 வந்துட்டு டோட்டல் ஸ்ட்ரென்த் டோட்டல். அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டின்ல 60% ஆஃப் பாய்ஸ் அண்ட் 50% ஆஃப் கேர்ள்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாஸ் ஆனவங்க 60%னா, இப்போ பாஸ் ஆனவங்க பாய்ஸ்ல வந்துட்டு 60%னா பேலன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபெயில்டு ஆயிருப்பாங்க, 40% வந்துட்டு ஃபெயில்டு ஆயிருப்பாங்களா? 60ல 100ல 100%ல 60% வந்துட்டு பாஸ்னா பேலன்ஸ் 40% ஃபெயில்டா? ஸோ அதே மாதிரியே தான் கேர்ள்ஸ்ல 50% கேர்ள்ஸ் பாஸ் ஆயிருந்தா பேலன்ஸ் 50% ஆஃப் கேர்ள்ஸ் வந்துட்டு ஃபெயில்டா இருக்குமா? அப்போ நமக்கு ஃபெயில்டு பர்சன்டேஜ் தெரிஞ்சிருச்சு. இங்க வந்துட்டு டோட்டலை நம்ம கண்டுபிடிக்கிறனால தான் நமக்கு இதா வரும். இப்போ தனித்தனியா கேட்டிருந்தாங்கன்னா நம்ம தனித்தனியா பாய்ஸ் 40 கேர்ள்ஸ் 50 சொல்லிட்டு போயிருக்கலாம். இங்க வந்துட்டு டோட்டல் கேட்கறாங்க, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் கேண்டிடேட் ஃபெயில்டுன்னு தான் கேட்கறாங்க. ஸோ மொத்தமா எத்தனை பேர் ஃபெயில்டு அப்படின்றது தான் கேட்கறாங்க. இப்போ இந்த 1000ல 40% எவ்வளோ, 1000க்கு 10%ன்றது 100. அப்போ 1000க்கு 40%ன்றது 400. ஸோ 400 பிளஸ் இங்க 800. 800ல 50% ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஃபெயில். 800ல பாதி தானே 50%. அப்போ 400 பிளஸ் 400 800 டிவைடட் பை டோட்டல் ஸ்ட்ரென்த் போட போறோம் 1800. இந்த 1800ல தானே 800 மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த 800 ஏன் வந்துச்சுன்னா ஃபெயில்ட் ஆனவங்க 400 பிளஸ் 400 இன்ட்டு பர்சன்டேஜ்ல கேட்கறதுனால நம்ம 100ல போடுறோம். ஸோ 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 4 2s are 8, 9 2s are 80. இதுக்கப்புறம் நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. ஸோ தட் 4 into 100 400 டிவைடட் பை 9. மோஸ்ட்லி இப்படிதான் 2-3 சம்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. இஃப் இன்கேஸ் இதை கேன்சல் பண்ணி போடணும்னால ஆன்சர் எப்படி வரும்னா, இதை கேன்சல் பண்ணும்போது 44.44ன்னு வரும். டெசிமல்லையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ராக்ஷன்லையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை இப்படியே நம்ம போட்டோம்னா 400 டிவைடட் பை 9 வரும். இல்லை இதை வந்துட்டு கேன்சல் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா 44.44 இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஆன்சர் வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Next question. In examination, a candidate must secure 40% mark to pass. A candidate who gets 220 marks failed by 20 marks. What are the maximum marks for the examination? ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கேண்டிடேட் இருக்காங்க. ஸோ அந்த கேண்டிடேட் வந்துட்டு 220 மார்க் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் 20 மார்க் எடுத்திருந்தா அவங்க வந்துட்டு பாஸ் ஆயிருக்கலாம். 20 மார்க்ல வந்துட்டு ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் அவங்களோட பாஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு 40% கொடுத்துட்டாங்க. அப்போ மேக்ஸிமம் மார்க் என்ன, 100% ஆஃப் மார்க் வந்துட்டு என்ன, அதுதான் வந்துட்டு இந்த கொஸ்டின்ல கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம எப்பயும் போல சால்வ் பண்ணலாம். போன மெத்தட் பார்த்தோமா, போன பார்ட்ல வந்துட்டு சேலரி ஓட்ஸ் இந்த மெத்தட் பார்த்தோமா, இதுபடியே நம்ம வந்துட்டு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இந்த எக்ஸாமினேஷன் கேண்டிடேட் செக்யூர் 40% ஆஃப் மார்க். இந்த 40% ஆஃப் மார்க் தான் பாஸ் மார்க், பாஸ் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டாங்க. 40% எடுத்தா நான் பாஸ் அப்படின்னு எனக்கு தெரியும். 100%க்கு நான் 40% எடுத்தா நான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 40% எடுத்தா நீங்க பாஸ்ன்றாங்க. ஆனால் அந்த கேண்டிடேட் வந்துட்டு
220 மார்க் தான் எடுத்திருக்காங்க. 20 மார்க் எடுத்திருந்தா அவங்க பாஸ் ஆயிருக்கலாம். 220 மார்க் எடுத்து ஃபெயில்ட் ஆயிட்டாங்க. அப்ப எத்தனை மார்க் எடுத்திருந்தா பாஸ் ஆயிருக்கலாம்னா 20 மார்க் எடுத்திருந்தா எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா அவங்க பாஸ் ஆயிருக்கலாம். அப்ப 220 plus 40 240 மார்க் எடுத்திருந்தா அவங்க பாஸ் ஆயிருக்கலாம். அப்போ 40% ஈக்குவல் தானே இந்த 220. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப் புரியலன்னா திருப்பி பாருங்க. 220 மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிட்டாங்க. 20 மார்க் அதிகமா எடுத்திருந்தா அவங்க பாஸ் ஆயிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப 240 மார்க் எடுத்திருந்தா அவங்க பாஸ். இங்க பாஸ் பர்சன்டேஜ் என்ன கொடுத்திருக்காங்க? 40 வந்துட்டு பாஸ் பர்சன்டேஜா கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு ஈக்குவலா வந்துருச்சா? 40% ஆஃப் மார்க் தான் என்னது 240 தெரிஞ்சிருச்சு. இப்போ மேக்ஸிமம் மார்க் ஆஃப் த வாட் ஆர் த மேக்ஸிமம் மார்க் ஆஃப் த எக்ஸாமினேஷன் 100% ஆஃப் மார்க் என்ன அதான் வந்துட்டு இங்க क्वेश्चनல கேக்குறாங்க. இது கேன்சல் பண்ணி நம்ம போனது மாதிரியே போட்டா நமக்கு 100% வந்துருமா? சோ 1 4 is 4 0 10% ஆஃப் இது எவ்வளோ 6 4 are 24 0. இப்போ 100%க்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு 0 ஆட் பண்றேன். இங்க எக்ஸ்ட்ரா ஒரு 0 ஆட் பண்றேன். சோ 600 மார்க் 100% ஆஃப் மார்க் வந்துட்டு எவ்வளோ 600 மார்க்ஸ் வந்துட்டு 100% ஆஃப் மார்க். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 20 மார்க் வந்துட்டு எடுத்திருந்தா அவங்க பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 20 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 220 + 20 எவ்வளோ 240 மார்க் எடுத்திருந்தா அந்த கேண்டிடேட் பாஸ். அப்போ பாஸ் பர்சன்டேஜ் இங்கே கொடுத்துட்டாங்க 40%. அப்போ மேக்ஸிமம் மார்க் தெரிஞ்சுக்க நம்ம 100% தானே இது பண்ணணும். ஸோ தட் 100% போட்டு மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ 600. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா அகைன் வீடியோ பாருங்க, கண்டிப்பாக புரியும். The third sum. For examination, it is required to get 36% of maximum mark to pass. A student got 113 mark and failed by 85 mark. The maximum mark of the examinations are. So, இது போன sum மாதிரியே தான் இந்த சம்மும் third sumமும் அதே மாதிரியே எக்ஸாம்பிள் தான். So, practice இருக்கட்டும்ன்றதுனால தான் அடுத்தடுத்து அதே sum. 36% தான் பாஸ் மார்க். பாஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு 36 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா a maximum mark a student got 113 mark and failed by 85. so 113 மார்க் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. failed by எத்தனை மார்க்ல ஃபெயில்ட் ஆயிருக்காங்கன்னா 85 மார்க்ல வந்துட்டு ஃபெயில்ட் ஆயிருக்காங்க. இப்போ இந்த 85 மார்க் எடுத்தா அந்த ஸ்டூடெண்ட் பாஸா? அப்ப பாஸ் மார்க் என்னன்னு தெரிஞ்சிருமா? இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணா 113 + 85 வந்துட்டு நமக்கு எவ்வளவு வரும்னா 198 வந்துட்டு வரும். 113 + 85 வந்துட்டு நமக்கு 198 வந்துட்டு வரும். அப்ப பாஸ் மார்க் வந்துட்டு 198 அண்ட் பாஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு 36 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 36 ஓட பாஸ் பர்சன்டேஜ் எதுக்கு ஈக்குவல்? பாஸ் மார்க் 198க்கு ஈக்குவல். இப்போ இந்த இதுல நம்ம வந்துட்டு கேன்சல் பண்ணா நமக்கு 100% ஆஃப் மார்க் தெரிஞ்சிருமா? மேக்ஸிமம் மார்க் தான் கேக்குறாங்க. ஸோ நமக்கு 100% ஆஃப் மார்க் வந்துட்டு தெரிஞ்சிரும். 1 3 is 3 2 3s are 6 6 3s are 18 balance 1 6 3s are 18. So 2 6 are 12 1 6 is 6 1 6 is 6. வந்துட்டு இதை கேன்சல் பண்ணா எனக்கு பாயிண்ட்ல தான் வரும். ஆனா ஆன்சர் வந்துட்டு பாயிண்ட்ல வராது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா into 50 இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு into 50 பண்ணும்போது 2 into 50 100 ஸோ 100 இங்கே into 50 பண்ணும்போது 11 into 50 எனக்கு 550 ஆன்சர் வரும். ஸோ அப்போ டோட்டல் மார்க் 100% ஆஃப் மார்க் எவ்வளோனா 550. ஸோ சிம்பிளா நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 113 மார்க் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 85 மார்க் எடுத்தா பாஸ். ஆனா பாஸ் பர்சன்டேஜ் 36 அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஸோ தட் 113 மார்க் தான் எடுத்திருக்காங்க. 85 எடுத்தா பாஸ். அப்போ இதை ஆட் பண்ணா நமக்கு பாஸ் மார்க் தெரிஞ்சிருமா? பாஸ் மார்க் வந்துட்டு 198. ஸோ 36% பாஸ் பர்சன்டேஜ் அண்ட் 198 மார்க் வந்துட்டு பாஸ் மார்க். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா நமக்கான மேக்ஸிமம் மார்க் வந்துட்டு தெரிஞ்சிருமா? ஸோ தட் மேக்ஸிமம்னா 100% ஆஃப் மார்க். ஸோ 100% ஆஃப் மார்க்னா நம்ம கேன்சல் பண்ணி போடும்போது நமக்கு 100% ஆஃப் மார்க் வந்துட்டு தெரிஞ்சிடும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா வீடியோ அகைன் பாருங்க, கண்டிப்பா புரியும். ஸோ நெக்ஸ்ட் சம் போலாம். So in the sum பாருங்க, a student has to obtain 33% of total mark to pass. He got 25% of total marks, failed by 40 marks. The number of total mark is போன ரெண்டு சம்ல வந்துட்டு பர்சன்டேஜ் கொடுத்து அந்த மார்க் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இத்தனை மார்க் எடுத்தா பாஸ் பட் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பட் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்டேஜ் கொடுத்து டோட்டல் மார்க் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ பாஸ் மார்க் வந்துட்டு என்னதான் 40ன்னு கொடுத்துட்டாங்க. டோட்டல் மார்க் failed by 40 மார்க் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 33% ஆஃப் டோட்டல் மார்க் டு பாஸ். பட் 33% எடுத்தாதான் பாஸ். ஆனால் அந்த கேண்டிடேட் எவ்வளோ எடுத்திருக்காங்களா 25 தான் எடுத்திருக்காங்களாம். ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம போனதில் வந்துட்டு நம்பர் பார்த்தோமா 113 மார்க் எடுத்திருந்தாங்க. 85 மார்க் எடுத்து வந்துட்டு ஃபெயில்டு ஆயிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே தான் 33 எடுக்கணும். ஆனால் 25 எடுத்து வந்துட்டு ஃபெயில்டு ஆயிட்டாங்க.
அப்போ 33க்கும் 25க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்க்கணும். 33க்கும் 25க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்? 8% வந்துட்டு டிஃப்ரெண்ட். இந்த 8%ஓட தான் எதுன்னு எடுத்துக்கணும், நம்ம 40 மார்க் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே மார்க் கொடுத்துட்டாங்க, 40 மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ தட் இந்த 8% தான் எதுக்கு ஈக்குவல்? 40 மார்க்ஸ்க்கு வந்துட்டு ஈக்குவல். இது கேன்சல் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிருமா? 1 8 is 8, 5 8s are 40. ஸோ இது கூட நான் 2 0 ஆட் பண்ணுறேன், 100%. சேம் இங்கே நான் 2 0 ஆட் பண்ணுறேன், 500 மார்க்ஸ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ? 500. ஸோ இது ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். நம்பர்ஸில் கொடுத்துருந்தது இப்போ பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. 33% எடுத்தால் பாஸு, ஆனால் 25 தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்க்கணும், 8. அதுக்கப்புறம் 40 மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த 40யை போட்டு நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். நமக்கான ஆன்சர் வந்துட்டு வந்துருச்சு. In an examination, 80% of boys passed in English and 85% in mathematics, while 75% passed in both. If 45 boys failed in both, the number of boys who sat for the examination was. ஸோ இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாமில் வந்துட்டு 80% ஆஃப் பாய்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ்லையும் 85% ஆஃப் பாய்ஸ் வந்துட்டு மேக்ஸ்லேயும் இருக்காங்க. அண்ட் 75% ஆஃப் வந்துட்டு 2 இதுலேயுமே வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 45 பாய்ஸ் வந்துட்டு ஃபெயில்டாக இருக்காங்க 2 சப்ஜெக்ட்லேயுமே வந்துட்டு. அப்போ நம்பர் ஆஃப் எத்தனை பேர் வந்துட்டு எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்றதான் இங்கே கொஷின். ஸோ இந்த சம் பார்க்கலாம். இந்த சம் ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 80% ஆஃப் பாய்ஸ் வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு பாஸ் ஆகிருக்காங்க. இங்கிலீஷில் வந்துட்டு 80% ஆஃப் பாய்ஸ் வந்துட்டு பாஸ் ஆகிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் மேக்ஸ்லேயும் வந்துட்டு 85% ஆஃப் பாய்ஸ் வந்துட்டு பாஸ் ஆகிருக்காங்க. அப்போ டோட்டல் எவ்வளோ? 165 வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த 75 மைனஸ் பண்ணுறேன். இந்த 165லேருந்து இந்த 75 நான் மைனஸ் பண்ணுறேன். ஏன் மைனஸ் பண்ணுறேன்னா, 2 சப்ஜெக்ட்லேயுமே வந்துட்டு பாஸ் ஆகிருக்காங்க. 75% ஆஃப் பாய்ஸ் வந்துட்டு 2 சப்ஜெக்ட்லேயுமே பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் அப்போ நமக்கு மைனஸ் பண்ணால் தானே கிளியராக ஒரு இது கிடைக்கும். ஸோ 90 மைனஸ் பண்ண 165ல் 75 போச்சுன்னா 90 தான் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ தட் 90 தான் இப்போ பேலன்ஸ் இருக்காங்க. இந்த 90 தான் 100%ல். அப்போ 90% ஆஃப் பாய்ஸ் வந்துட்டு பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 சப்ஜெக்ட்லேயுமே வந்துட்டு பாஸ் ஆனவங்க யாருன்னா 75ன்னு கொடுத்துட்டாங்க. டோட்டல் 165. அதில் 75 மைனஸ் பண்ணால் எனக்கு 90% வந்துட்டு பேலன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 90% தான் பாஸ் பர்சன்டேஜ்னு நான் எடுத்துக்கிறேன். 100ல் 90% பாஸ்னால் அப்போ 10% தானே ஃபெயிலு. ஃபெயில் வந்துட்டு எவ்வளோ? அப்போ 10%. இந்த 10% ஈக்குவல் வந்துட்டு கொடுத்துட்டாங்களா? 45 பாய்ஸ் வந்துட்டு ஃபெயில்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. போத் சப்ஜெக்ட்லேயுமே 45 பாய்ஸ் வந்துட்டு ஃபெயிலுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா இது தெரிஞ்சிருமா? எனக்கு வந்துட்டு டோட்டல் எத்தனை பேர் வந்துட்டு அங்கே இருந்தாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருமா? ஸோ நான் சிம்பிளாக வந்துட்டு இது கூட 100க்கு ஒரு 0 ஆட் பண்ணுறேன். இங்கேயும் நான் ஒரு 0 ஆட் பண்ணுறேன். ஸோ 450 டோட்டல் வந்துட்டு 450 பாய்ஸ். அதில் 90% பாஸ் ஆகிருக்காங்க, 10% வந்துட்டு ஃபெயில்ட் ஆகிருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் 80யும் மேக்ஸில் 85%ம் வந்துட்டு பாஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை ஏன் ஆட் பண்ணிக்கிறேன்? 165. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா 75% பாஸ்ட் இன் போத். ஸோ 2லையுமே பாஸ் ஆகிருக்காங்க. 75% வந்துட்டு 2லையும் பாஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் அந்த 75 கண்டிப்பாக இருப்பாங்கள்ல, இந்த 2லையுமே அந்த 75 கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ நம்ம அதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு பேலன்ஸ் வந்துட்டு வந்துடும். அப்போ 100ல் 90 போச்சுன்னா பேலன்ஸ் 10 தான் இருக்காங்க. ஸோ தட் 10% தான் ஃபெயில்டாக இருக்காங்க. அந்த 10% தான் எதுக்கு ஈக்குவல்? 45. ஏன்னா அங்கே கொடுத்துட்டாங்க 45 பாய்ஸ் வந்துட்டு ஃபெயில்ட் இன் போத் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 45 தான். ஸோ அதை 100க்கு எத்தனை பேருன்னு தெரியறதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு 0 ஆட் பண்ணுறேன். 415 எனக்கு கிடச்சிருச்சு. இதை கேன்சல் பண்ணி போடுவாங்க. பட் நான் கேன்சல் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 0 ஆட் பண்ணுறேன். இங்கே ஒரு 0 ஆட் பண்ணால் எனக்கு 100% வந்துட்டு கிடச்சிருச்சு. In an examination, 65% of students passed in mathematics, 48% passed in physics, and 30% passed in both. How much percent of students failed in both the subject? ஸோ இது போன சம்மை விட ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். போன சம்லையாச்சும் நம்ம வந்துட்டு 100% வந்துட்டு கண்டுபிடிக்கணும், எத்தனை பேர் உட்காந்து எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். பட் இதில் சிம்பிளாக வந்துட்டு ஃபெயில்டு பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ தட் ஃபெயில்டு பர்சன்டேஜ் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ தட் நம்ம ஈஸியாகவே இதை போட்டுடலாம். ஸோ இந்த சம் பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸில் வந்துட்டு 65 ஸ்டூடெண்ட்ஸ் 65% வந்துட்டு மேக்ஸில் வந்துட்டு பாஸ் ஆகிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் வந்துட்டு 48%. ஃபிசிக்ஸில் வந்துட்டு 48% ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுவோமா? இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 113 வந்துட்டு நமக்கு ஆன்சராக வரும். இந்த 113ல் நம்ம என்ன பண்ணணும்னா, போத் சப்ஜெக்ட்லேயும் வந்துட்டு 30% வந்துட்டு பாஸ் ஆகிருக்காங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து சொல்லியிருக்காங்க போத் சப்ஜெக்ட்லேயும்
30% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பாஸ் ஆயிருக்காங்க. அப்போ நம்ம இந்த 113லேருந்து 30 வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணுமா? ஸோ போன சம்மாரி தான் 30 மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்னா 83% வந்துட்டு வரும். இப்போ லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்க கொஷினில், ஹவு மச் % ஆஃப் ஸ்டூடெண்ட் ஃபெயில்டு இன் போத் த சப்ஜெக்ட். ஸோ 2 சப்ஜெக்ட்லேயே ஃபெயில்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நம்ம சிம்பிளாக 100%ல் 83% வந்துட்டு பாஸ். அப்போ 100ல் 83 போச்சுன்னா எவ்வளோ? 100ல் 80 போச்சுன்னா 20, 20ல் 3 போச்சுன்னா எவ்வளோ? 17. அப்போ ஆன்சர் 17%. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸில் வந்துட்டு 65%, ஃபிசிக்ஸில் 48%. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் 113. இதில் போத் சப்ஜெக்ட்லேயே 30% பீப்புள் வந்துட்டு பாஸ் ஆயிருக்காங்க. ஸோ தட் 30 மைனஸ் பண்ணுறோம், 83 வருது. 100%ல் 83% போச்சுன்னா பேலன்ஸ் 17 தான் ஆன்சர். இப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தா தான் நம்ம 100க்கு போகணும். வெறும் ஃபெயில்டு ஆனவங்க தானே கேட்குறாங்க. ஸோ ஃபெயில்டு ஆனவங்க கேட்குறனால நம்ம 17 ஆன்சராக வச்சுக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இன் எக்ஸாமினேஷன் 70% ஆஃப் கேண்டிடேட் பாஸ்ட் இன் இங்கிலீஷ், 80% பாஸ்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ், 10% failed in both the subject. If 144 candidate passed in both, the total number of candidate were. ஸோ முதல்ல வந்துட்டு என்ன கொடுத்துருப்பாங்க, போன சம்ஸ்லாம் வந்துட்டு கேண்டிடேட் இவ்வளோ பேர் பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு கேண்டிடேட் வந்துட்டு 144 அப்படின்னு நம்பரில் கொடுத்துட்டு அவங்களோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். கொடுத்துருக்கிற கொஷின் வச்சு நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் எக்ஸாமினேஷன் 70% ஆஃப் கேண்டிடேட் பாஸ்ட் இன் மேக்ஸ். ஸோ 70% ஆஃப் கேண்டிடேட் எதில் பாஸ் ஆயிருக்காங்களா? மேக்ஸில் வந்துட்டு பாஸ் ஆயிருக்காங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, 80% பாஸ்ட் இன் இங்கிலீஷ். ஸோ 80% பாஸ்ட் இன் இங்கிலீஷ். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10% ஃபெயில்டு இன் போத் த சப்ஜெக்ட். ஸோ 10% வந்துட்டு ஃபெயில்டாக இருக்காங்க. 2 சப்ஜெக்ட்லேயுமே வந்துட்டு 10% வந்துட்டு ஃபெயில்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா 144 கேண்டிடேட் பாஸ்ட் இன் த போத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பர்சன்டேஜ் கொடுக்காம வெறும் 144 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் எக்ஸ் 144 கேண்டிடேட் என்ன இருக்காங்களா? பாஸ் ஆயிருக்காங்களா. இடத்துல வந்துட்டு 144 தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இது அப்படியே ஒரு ஈக்குவேஷனாக நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ என்ன 100% தானே, 100%ல் 70% மேக்ஸ்லையும் ப்ளஸ் 80% வந்துட்டு இங்கிலீஷ்லையும் பாஸ் ஆயிருக்காங்க. இதில் எதை நம்ம மைனஸ் பண்ணோம்? 2 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆனவங்களே நம்ம மைனஸ் பண்ணுவோமா? ஸோ தட் மைனஸ் எக்ஸ் பர்சன்டேஜ். ஸோ ஏன்னா எக்ஸ்ன்னு தான் இங்கே இருக்க, பர்சன்டேஜ் இங்கே நம்ம கொடுக்கல. ஸோ தட் நான் எக்ஸ் பர்சன்டேஜ்னே எடுத்துக்கிறேன். ப்ளஸ் 10%. ஏன் ப்ளஸ் பண்ணுறோன்னா இதில் மைனஸ் பண்ணிட்டாலே இங்கே பேலன்ஸ் இருக்கிறது தெரிஞ்சிரும்ல. ஸோ தட் 10% ப்ளஸ் பண்ணுறேன். இப்போ 100%ல் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா 70 + 80 150 மைனஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் ப்ளஸ் 10. ஸோ இந்த 10% நான் அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரேன், அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 100% இஸ் ஈக்குவல் டு 150 + 10 வந்துட்டு என்ன வரும்னா 160% மைனஸ் எக்ஸ் பர்சன்டேஜ். நான் எக்ஸ் இந்த சைடு கொண்டு வரும்போது எனக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருமா? 160 மைனஸ் 100. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60%. இந்த 60% தான் எதுக்கு ஈக்குவல்? 144க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு எக்ஸோட வேல்யூ எனக்கு தெரியறதுக்காக நான் 100ஐயும் 160 இங்கிட்டு கொண்டு வந்திருக்கேன், மைனஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வந்துட்டேன். 100%ல் தான் 70% மேக்ஸில் பாஸும் 80% இங்கிலீஷில் பாஸும் ஆயிருக்காங்க. மைனஸ் இந்த 144 வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 144 வந்துட்டு போத் சப்ஜெக்ட்லேயே பாஸ் ஆயிருக்காங்க. அதை நம்ம மைனஸ் தானே பண்ணுவோம். ஸோ தட் மைனஸ் ப்ளஸ் ஃபெயில் பர்சன்டேஜ் வந்துட்டு 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 100%ல் இந்த ப்ளஸ் எல்லாம் நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். 70 + 80 + 10. ஸோ 116 எனக்கு வருது. மைனஸ் எக்ஸ் பர்சன்டேஜ். எக்ஸ் இந்த சைடு கொண்டு வரும்போது ப்ளஸில் இருக்கிறது 100 மைனஸில் போகும். ஸோ தட் மைனஸ் 100. எக்ஸோட வேல்யூ எனக்கு 60 கிடச்சிருச்சு. ஸோ இதோட முடிஞ்சான்னு கேட்டால் இல்லை. இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வார், டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு எக்ஸோட தான் 60 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த 60% தான் எதுக்கு ஈக்குவல்? இந்த 60% தான் வந்துட்டு 144 அப்படின்றதுக்கு ஈக்குவல். இப்போ நமக்கு இதுலேருந்து 100% தெரியணும்ல. ஸோ 100% தெரியறதுக்கு நான் வந்துட்டு 1 6 is 6 10, 2 6 are 12, பேலன்ஸ் 2, 4 6 are 24. இது கூட நான் எக்ஸ்ட்ரா ஒரு 0 ஆட் பண்ணுறேன். 100%. இங்கேயும் அதே மாதிரி ஒரு 0 ஆட் பண்ணி 240. ஸோ 100% டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வேர்னா 240 கேண்டிடேட் வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்.
ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா வீடியோவை திருப்பி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான. ஸோ இதோட வந்துட்டு நம்ம பர்சன்டேஜ் டாப்பிக்கே முடிச்சிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோஸ் வந்துட்டு பர்சன்டேஜ் ரிலேட்டடாகவே போட்டிருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.